ரிஷி வந்தா நான் சொல்லிக்கிறேன். நாம ஆரத்தி எடுத்துடுவோம், இளமதி எழுப்பிடலாம். சரிங்க சம்பந்தி. எல்லாரும் வாங்க. நீங்களும் வாங்க. சரி. இத கொண்டு போய் கீழே கொட்டிடுமா? நல்லபடியா முடிஞ்சது. இளமதி எழுப்பிடலாம். இளமதி நீ வா, எந்திரிமா. என்ன விஜி, என்ன யோசிக்கிற? இல்லங்க, ரிஷி இளமதிக்கு நலங்கு வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டான். அட விடு விஜி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. என்ன அவன் வேலை அப்படிமா? அவன் என்ன வேலை பாக்குறான்? அவன் ஒரு போலீஸ் ஆபீசர்மா. அவன் எஸ்பி ஆபீஸ்க்கு போயிருக்கான். சரியா? இங்க பாரு, நாளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன காலையில முகூர்த்தத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. பையனோட அப்பா அம்மா நாம 2 பேரும் போ போ, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இதையே நினைச்சு ஏன் கவலைப்பட்டு இருக்க? நான் மண்டபத்துக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? சார், நீங்க மாடிக்கு போங்க. உங்க கண் அங்கதான் இருக்கு. டேய் டேய், இதெல்லாம் உன் மேலதானா? ஆமாண்டா, என்னோட வேலை தான். என்ன பண்ண முடியும் உன்னால? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சுண்டு விரல் கூட இளமதி மேல படக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீ அவ கண்ணத்திலேயே கை வைக்கணும்னு ஆசைப்பட்டா அதை நான் விட்டுருவேனா? அதனால தான்டா அப்படி பண்ண. இப்போ நலங்கு போய் துப்பாக்கி வந்துருச்சு. எப்படி? டேய், நலங்கு முடிஞ்சு இளமதி ரூமுக்கு போயிட்டா, இப்ப நீ எப்படி போய் நலங்கு வைப்ப? டேய், உன்னை தொலைச்சு கட்டுறேன்டா. என்ன போலீஸ்காரனை பகச்சுக்கிறியா? உன்னை விட மாட்டேன்டா. நான்லாம் எதுக்கும் துணிஞ்சு தாண்டி இதை பண்றேன். உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவன இளமதி கல்யாணம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டா தடுக்கிறேன். பாரு, இப்ப கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நிமிஷமே எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு நீயா கல்யாணத்தை நிறுத்தினா தப்பிச்ச. இல்லன்னு வையு, நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் இந்த மண்டபத்தை விட்டே போவேன்னா. இப்ப குடுக்கறே இல்லையா? குடி. குற்ற கிட்ட போற ஒவ்வொரு குண்டுக்கும் நீ கணக்கு சொல்லணும்.